அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் அக்கௌண்ட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கணக்கு தேர்வு பாகம் அவருடைய முக்கிய ஒரு மதிப்பு வினாவிடைகள் பகுதி 74 தான் பார்க்க இருக்கோம். ஸோ வாங்க நேரடியாக வீடியோக்களை நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வினாத்தால் கடந்த மே 2025 துறைத் தேர்வில் கேட்கப்பட்ட இந்த அக்கௌண்ட் டெஸ்ட் பார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டெஸ்ட் கோட் 152 அதனுடைய இரண்டாவது பகுதி தான் பார்க்க இருக்கோம். போன 73வது வீடியோவில் முதல் 30 வினாக்களை பார்த்தாச்சு. 74வது பகுதியில் மீதி இருக்கக்கூடிய 30 வினாக்களை பார்க்க போகிறோம். வினாயம் 31, மாறுதல் பயணப்படிக்கு தகுதியற்ற குடும்ப உறுப்பினர் யார்? மாறுதல் பயணப்படி டிரான்ஸ்ஃபர் ட்ராவலிங் அலவன்ஸ் யார் அந்த தகுதியற்ற குடும்ப உறுப்பினர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, விதவை சகோதரி, விதவை மகள், வளர்ப்பு குழந்தை, குழந்தைகள் 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ விதவை மகளுக்கு எலிஜிபிள், குழந்தைகளுக்கு வளர்ப்பு குழந்தைகளுக்கு எலிஜிபிள், விதவை சகோதரிக்கு எலிஜிபிள் இல்லை. அதனால் விதவை சகோதரி அவர் தான் தகுதியற்றவர். வினா 32, சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு எத்தனை முன் ஊதிய உயர்வுகள் வாங்கலாம்? சரிங்களா, எத்தனை முன் ஊதிய உயர்வுகள், அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் எத்தனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 2 ஊதிய உயர்வு. சரியா? வினா 33, அறுதிக்கிட்ட பயணப்படி பெறும் ஒரு அலுவலர் பயணத்தின் போது நிர்ணயிக்கப்பட்ட நாட்களுக்குள் அரசு ஊர்தியை பயன்படுத்தினால் பிடித்தம் செய்யப்பட வேண்டியது எவ்வளவு சதவீதம்? அரசு ஊர்தியை பயன்படுத்தினா அந்த ஊர்தியை என்னைக்கு பயன்படுத்துகிறாங்களோ அன்னைக்கு அவருடைய அறுதிக்கிட்ட பயணப்படியில் பிடித்தம் செய்வாங்க. எத்தனை சதவீதம்? 25%. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு வினால அறுதிக்கிட்ட பயணப்படி ஒரு மாதத்திற்கு 20 நாட்களுக்கு குறைவில்லாமல் அவர் களப்பணிக்கு போயிருக்கணும் பார்த்துருந்தோம். வினா 34, விடுப்பு கால பயண சலுகை அரசு அலுவலர் தான் வேலை பார்க்கும் இடத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளியே பயணம் செய்தால் அனுபவிக்கும் தூரம் அதிகபட்சமாக எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம்? அதிகபட்சமாகனா 800 கிலோமீட்டர் வரை. சரிங்களா? ஓகே, 800 கிலோமீட்டர் வரை. இந்த விடுப்பு கால பயணச் செலவை வந்து பார்த்தோம்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருவழி பயணச் செலவையாகவும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு வழி பயணச் செலவையாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் 800 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஓகே, இது வந்து அரசினுடைய சுற்றுலா மேம்பாட்டு மையம் நடத்தக்கூடிய அந்த ஸ்கீமில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் எலிஜிபிள். மற்ற நார்மலாக நீங்கள் போக முடியாது. ஓகேவா? ஓகே, இப்போ இருக்கக்கூடிய அந்த விடுப்பு கால பயணச் சலுகை பீரியடு 4 ஆண்டுகள் சொன்னோம்ல. இப்போ கரண்ட் உள்ள பீரியட் வந்து 25 to 28, 2025 to 25, 26, 27, 28. இதுதான் இந்த 4 இயர்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று கேட்கலாம். இதற்கு முன்னால் இருந்தது 21 to 24, இப்போ 25 to 28, அதுக்கடுத்து 29 to 32. 35, ஊதிய பட்டியல்கள் மற்றும் செலுத்து சீட்டுகள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஆண்டுகள் எத்தனை வருஷம் வச்சுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இது பேர் நிலையாக பராமரிக்க வேணும். இது நிலையாக அப்படின்னா 40 ஆண்டுகள். சரிங்களா? 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இது வேணாமா அப்படின்னு கேட்டால் அது ஆய்வு அலுவலர் அதை ஆய்வு பண்ணிவிட்டு அலுவலக தலைவர் அதை ஆய்வு பண்ணிவிட்டு வேணாம்னு நினச்சா அழிச்சிடலாம், வேணும்னு நினச்சா மறுபடியும் அதை கன்டினியூ பண்ணலாம். 36, ஒரு ஓய்வூதியர் அல்லது குடும்ப ஓய்வூதியர் 94 வயதை கடந்தால் அவருக்கு உயர்த்தி வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியத்தினுடைய அளவு என்ன? 94 வயதை கடந்தால் தான். 94 வயதை கடந்தால்னா 94 வயது முடியலை, 94 வயது ரன்னிங் கோயிங் ஆன், அப்போ 40%. 95 to 99, 94 முடிஞ்சு 95 ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 50%. 100 வயசு டச் பண்ணிட்டார், 100 தொட்டுட்டார் அப்படின்னா 100%. சரிங்களா? வினா 37, நிர்வாக ஒப்புதல் என்றால் என்ன? நிர்வாக ஒப்புதல் நிர்வாகத்துறையிலிருந்து முதற்கட்ட அனுமதி, அதுதான். சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவல்னு சொல்லுவாங்க. இது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் அப்படிங்கிறது அந்த நிர்வாகத்துறையிலிருந்து வரக்கூடிய முதற்கட்ட அனுமதி. வினா 38, பொது வைப்பு நிதியிலிருந்து முன்பணம் அல்லது பகுதி இறுதித்தொகை ஒப்பளிப்பு ஆணை காலாவதியாகும் கால அளவு. நான் சொன்னேன் ஏற்கனவே இது பார்த்தோம். ஜிபே இப்போ ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆர்டர் இது கிடையாது. சரிங்களா? ஃபார்ட் ஃபைனல் டெம்பரரி அட்வான்ஸ் போடுவோம்ல, 6 மாதத்துக்கு ஒரு முறை டெம்பரரி அட்வான்ஸ், ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணலாம், ஓராண்டு இடைவெளியில் பகுதி இறுதி தொகை பெறலாம்ல. அந்த சேங்ஷன் ஆர்டர் எத்தனை மாதத்துக்கு வேலிடிட்டினா 3 மாதம். வினா 39, எந்த தலைப்பின் கீழ் அவசரகால நிதி முன்பணம் பெறப்பட வேண்டும்? எந்த தலைப்பின் கீழ் அவசரகால நிதி முன்பணம்? எந்த தலைப்பு? தொகுப்பு நிதி பகுதி 1 பார்ட் 1 கன்சாலிடேட்டட் ஃபண்டு, அதில் இருந்தால் பெற முடியும். வினா 40, நிலையான முன்பணம் ஒரு முறை அலுவலகத்திற்கு முதலாக நிர்ணயம் செய்து ஒப்பளிப்பு செய்யும் அதிகாரம் படைத்தவர் யார்? நிலை முன்பணம் ஒரு அலுவலகத்துக்கு முதல்ல சாங்ஷன் பண்ணுறது யாருன்னா அரசு தான். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வந்து அது ரெனியூவல் மாதிரி தான்.
அதை வந்து துறை தலைமை பண்ணுவாங்க. வினா 41. மாவட்ட வன அலுவலருக்கு வனத்துறையின் படிவம் DA 12 படி இல்லை 12 கீழ் செலுத்தப்படும் வரவு மற்றும் செலவிற்கான தொகுப்பு ரசீதினை ஒவ்வொரு மாதமும் கீழ்கண்ட தேதியில் மாவட்ட கருவூல அலுவலர் அனுப்பி வைப்பார். ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்குள்ளே அனுப்பி வைப்பாராம். 10ஆம் தேதியில். வினா 42. நிலை முன்பணம் புதுப்பிக்க அதிகபட்ச கால அளவு. ஸோ நிலை முன்பணம் 2 மாதம். சரிங்களா? நிலை முன்பணம் புதுப்பிக்கும் கால அளவு 2 மாதம். ஓகே, அதாவது 2 மாதத்துக்குள்ள நிலை முன்பணத்தை சரி கட்டணும், வேற ஒன்றும் இல்லை. வினா 43. எண் அறிக்கை தயார் செய்வது எதற்கு உதவியாக இருக்கும்? எண் அறிக்கைன்னு என்ன? பட்ஜெட், அதை பேஸ் பண்ணி தான் தயாரிப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, வரவிருக்கும்னா வரவு கிடையாது, வர இருக்கக்கூடிய அந்த வரவு செலவு ஃபினான்ஸ் இயருக்கு வரவு செலவு கணக்கீடு பண்ணுறதுக்காக, அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் இயருக்கு பட்ஜெட் ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ வரவிருக்கும் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டிற்காக. ஓகேவா? வினா 44. துறைகளுக்கிடையேயான பண சரிகட்டல்களுடன் கீழ்கண்டவற்றை 4 நகலுடன் இணைக்கப்பட வேண்டும். ஸோ எதை 4 நகலில் இணைக்கணும் அப்படிங்கிறாங்க? சலான் படிவம் 9B அப்படிங்கிறதான் இணைக்கணும் துறைகளுக்கிடையே பண சரிகட்டல் பண்ணும்போது. சரியா? முன்னால் வந்து புத்தக சரிகட்டலாக இருந்துச்சு, இப்போலாம் ECS சரிகட்டலாக இருக்குது. ஓகே. வினா 45. இயற்கை சீற்றம் பாதிப்பின் போது கருவூல விதி 27 படி பணப்பட்டுவாடா வருவாய்த்துறையினரால் கீழ்கண்ட முறையில் மேற்கொள்ளப்படும். ஸோ இப்போ 2023 நினைக்கிறேன். ஸோ இந்த கருவூல விதி 27 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ லிமிட்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? நிதி ஒதுக்கீடு இல்லாமல் பல வருவாய்த்துறையினரால் இது மேற்கொள்ளப்படும். இதுக்கு நிதி ஒதுக்கீடு தேவையில்லை, இது அவங்களுக்கு ஆக்சுவலி இருக்கும். இந்த டிசாஸ்டர் டைமில் பயன்படுத்துறதுக்காகவே இது இருக்கும். சரிங்களா? இயற்கை சீற்றம் பாதிப்பு, இந்த மாதிரி டிசாஸ்டர் டைம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சமயத்தில் வந்து பயன்படுத்துறதுக்காகவே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நபர்களுக்கு லிமிட் வச்சு இந்த அமௌண்ட் இருக்கும். இதுக்கு தனியாக ஃபண்ட் அலாட்டட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை அவங்களே பயன்படுத்திக்கலாம். சரியா? நிதி இல்லாமலே, அதான் சொல்கிறாங்க, நிதி ஒதுக்கீடு இல்லாமலே பல வருவாய்த்துறையினால் இது வந்து மேற்கொள்ளலாம். வினா 46. ஒரு வைப்புத்தொகை என்பது என்ன? ஒரு வைப்புத்தொகை அப்படிங்கிறது வட்டியிட்டும் பொருட்டு வங்கியில் வைக்கப்படும் ஒரு தொகை மற்றும் தேவையின் போதோ அல்லது காலக்கெடு முடியும் போதோ வங்கியிலிருந்து பெறப்படக்கூடிய தொகை தான் வைப்புத்தொகை, டெபாசிட்டு. ஸோ பேங்கில் வைக்கக்கூடிய டெபாசிட்டுன்னு நமக்கு வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், இல்லை நம்ம தேவைப்படுறப்ப அதை வந்து நம்மளாம் மெச்சூரிட்டி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் டெபாசிட்னு சொல்லக்கூடியது. வினா 47. வீடு கட்டும் முன்பணத்திற்குரிய அசல் தொகை அதிகபட்சமாக எத்தனை தவணைகளில் பிடித்தம் செய்யப்படும்? ஸோ ஹச்பிஏ அட்வான்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் 180 தவணை. சரிங்களா? 180 தவணை. தற்போது மேக்ஸிமம் அமௌண்ட் 40 லட்சம் ரூபா. வினா 48. வணிக தணிக்கை பொதுவாக யாரால் மேற்கொள்ளப்படுகிறது? வணிக தணிக்கை யாரால்? அவுட் சைடு ஏஜென்சி தான். வெளிவட்டார முகமை, அரசு அல்லாத வெளிவட்டார முகமை. வினா 49. விருப்புரிமை மானியம். விருப்புரிமை மானியம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறக்கட்டளை, தனிநபர்கள் அல்லது பொது நிறுவனங்களுக்கு பொது நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் அல்லது மாநில ஆளுநரால் வழங்கப்பெறும் மானியம் அல்லது சிறப்பு தொகையே விருப்புரிமை மானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விருப்புரிமை மானியம் அப்படிங்கிறது ஒன்று கலெக்டர் இல்லைன்னா ஆளுநர், கவர்னர், 2 பேரும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த நிறுவனத்துக்கோ நபர்களுக்கோ வழங்கக்கூடிய தொகை தான் விருப்புரிமை மானியம். இது அவங்களோட இண்டிவிஜுவல் விருப்பத்தை பொறுத்து. சரிங்களா? அதுக்கு ப்ராப்பராக அவங்க வந்து பார்த்தோன்னா பெரிய ரிஸ்க் எடுத்து கணக்காட்டணும் அப்படிலாம் பெரிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் லிமிட்டட் இருக்கும், அவங்களுக்கு அதை அவங்க எந்த இதில் வேணுமாலும் செலவு பண்ணிக்கலாம். வினா 50. குறைப்புச்சீட்டு என்பது என்ன? குறைப்புச்சீட்டு அப்படின்னா ஒரு அரசு ஊழியருக்கு வழங்கப்பட்ட உரிமை தொகை அதிகம் என கண்டறியப்பட்டு மாநில கணக்காயரால் வழங்கப்பெறும் பிடித்த ஆணை. ஸோ இந்தவருக்கு கூட கொடுத்துட்டீங்க, இதை குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுதான் குறைப்புச்சீட்டு, அது ஆணை தான் அது. வினா 51. துறையின் வரவு மற்றும் செலவு கணக்குகள் கருவூல மற்றும் மாநில கணக்காயரின் கணக்குகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதுடைய நோக்கம் என்ன? நமக்கு தெரியும், துறை, கருவூலம், ஒவ்வொரு அலுவலகம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு ட்ரெஸரி, 2 வந்து பார்த்தோன்னா எவ்ரி மந்த் கணக்குகளை சரி பண்ணுவாங்க. அது எதற்காகன்னு கேட்குறாங்க. துறை அல்லது கருவூல கணக்குகளில் தவறான வகைப்பாடுகளை சீராக்கவும் முறைகேடான செலவினங்களை கண்காணிக்கவும். ஸோ தவறாக எதுவும் நம்ம செலவு பண்ணியிருக்கோமா இல்லை முறைகேடாக எதுவும் செலவு பண்ணியிருக்கோமா கண்காணிக்கிறது. வினா 52. ஓய்வளிப்பு ஓய்வூதியம், ரிட்டையரிங் பென்ஷன் அப்படின்னா என்ன? ஒருவருக்கு பணி ஓய்வுக்கு முன்னதாக தானாகவே முன்வந்து விருப்ப ஓய்வில் செல்லும் போது வழங்கப்பெறும் ஓய்வூதியம். சரிங்களா? ஸோ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் போகிறாங்களா, ஸோ அந்த மாதிரி மீனிங்.
ஒருவருக்கு பணி ஓய்வுக்கு முன்னதாகவே தானே முன்வந்து விருப்ப ஓய்வில் செல்லும்போது வழங்கக்கூடிய ஓய்வூதியமா. வினா 53. இந்திய தலைமை கணக்காயரை பணி அமர்த்துவர் யார்? சிஏஜி யாரு நியமனம் செய்வா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர். வினா 54. பயண முன்பண பட்டியல் கருவூலத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய படிவம். நான் சொன்னேன் முன்பண பட்டியல் படிவங்களை நம்ம பார்க்கும்போது தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ முன்பண பட்டியல்னா 22 சரிங்களா. செல்ஃப் டிராயிங் ஆஃபீஸர் தானே பணம் பெறும் அலுவலருடைய பயணப்படி பட்டியல் 43. தானே பணம் பெறாத அலுவலருடைய பயணப்படி பட்டியல் 52. ஓகே, இது முன்பணம் 22 தான். ஏன்னா 55. அரசு ஊழியர் ஒருவர் 20 ஆண்டுகள் குறைவாக அரசு பணிபுரிந்த போது இறந்துவிட்டார். அன்னாருக்கு இறப்பு பணிக்கொடை எதன் அடிப்படையில் வழங்கப்படும்? இறப்பு பணிக்கொடை. ஸோ இறப்பு பணிக்கொடைக்கு ஒரு ஃபார்முலாவே தனித்தனியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய 20 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிஞ்சால் அதுக்கு தனி ஃபார்முலா சரிங்களா. நார்மலாக ஓய்வுனா அதுக்கு தனி ஃபார்முலா. 20 ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய சர்வீஸை பொறுத்து அதுக்கு இருக்குது இத்தனை மாத ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதன்படி வந்து பார்த்தோம்னா 12 மாத சம்பளம் தான் கடைசியாக பெற்ற 12 மாத சம்பளம் சரியா, 20 ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால். 56. தற்காலிக பணி நீக்கத்தில் இருப்பவருக்கு எவ்வகையான விடுப்பும் எவ்விதியின் கீழ் வழங்கப்படக்கூடாது? ஸோ தற்காலிக பணி நீக்கத்தில் இருப்பவருக்கு எந்த விருப்பம் எந்த விதியின்படி கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஸோ சஸ்பெண்ட் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆக்சுவலி சஸ்பெண்ட் பீரியடாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து லீவ் எப்படி நம்ம கொடுக்க முடியும், சேங்ஷன் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய விதி ஃபண்டமெண்டல் எஃப்ஆர் அடிப்படை விதி 55. வினா 57. ஊதிய முன்பணம் எவ்விதியின் கீழ் வழங்கப்படுகிறது? ஊதிய முன்பணம் எவ்விதி நல்லா புரிஞ்சுக்கணும். பே அட்வான்ஸ் ஆர்டிகிள் 238A சரியா. டிஎன்எஃப்சி தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோட் வால்யூம் 1, தமிழ்நாடு ஃபினான்ஷியல் கோட் வால்யூம் 1 ஆர்டிகிள் 238A 238A ஞாபகம் வச்சுக்கிறேங்க. வினா 58. ஒரு குடும்ப ஓய்வூதியர் பெறும் அதிகபட்ச மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதியம். ஸோ என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் இருக்குல்ல, இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 1,12,500ன்னு இருக்குது. ஆனால் இது இப்போதைக்கு இந்த அமௌண்ட் இல்லை, இதை விட கூட. ஏன்னா ஏற்கனவே 40 வரைக்கும் தான் அந்த ஃபிட்மெண்ட் பேக்டில் மேட்ரிக்ஸில் செல் இருக்கும். மேக்ஸிமம் அமௌண்ட்டு 2,25,000 அதில் 50% வந்து 1,12,500. ஆனால் இப்போது அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வேல்யூ மாறும், ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இந்த அமௌண்ட்டு கிடையாது. ஓகே, பட் இதை விட அதிகமாக வரும். ஆனால் இங்கே ஆப்ஷனில் வேறு இல்லை, அதனால் இதை கொடுத்துக்கலாம். இதை விட மேக்ஸிமம் அமௌண்ட்டு வேறு மாறும், ஞாபகம் வச்சுக்கிறேங்க. வினா 59. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த கூறு இந்திய பணிகளை குறித்தது? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த கூறு? இந்திய பணிகள். இந்திய பணிகள் மீன்ஸ் ஆல் இந்தியா சர்வீஸ். ஆல் இந்தியா சர்வீஸ் பற்றி சொல்லக்கூடியது 312. வினா 60. 31/1/2014 அன்று ஓய்வு பெற்ற அலுவலர் பெறும் அதிகபட்ச பணிக்கொடை எவ்வளவு? பணிக்கொடைன்னு கேட்டோன்னா இன்னைக்குள்ள நடப்புக்கு போயிடக்கூடாது, என்னைக்குன்னு பார்க்கணும். இது 2014. 2014 மேக்ஸிமம் கிராஜுவேட்டி 10 லட்ச ரூபா. 2016 2023 வரைக்கும் 20 லட்ச ரூபா. 2024 ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் 25 லட்ச ரூபா. ஸோ வினா எப்போன்னு பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். கேள்வி எந்த பீரியடை சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். தற்போது 25 லட்ச ரூபா. ஓகேவா, கேள்வி 2014 10 லட்ச ரூபா கரெக்ட். ஓகே ரைட். ஓகே, இந்த 152 டெஸ்ட் கோட் 152 த அக்கௌண்டன்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பார்ட் 2 நம்ம மீது 30 வினாக்களை ஃபுல்லாக பார்த்தாச்சு. எல்லா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற துறை தேர்வு தொடர்பான மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.